கோயில். நாங்கள் எல்லாரும் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறோம். நிறைய மருந்துலாம் வைக்கிறாங்க. இது ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிற வழி. சிவன் கோவில். சிவசிவான்னு போட்டிருக்கு. ராமேஸ்வரன் அந்த ராமநாதன் இந்த கோவிலுக்கு. ஆமாம், ராமநாதன்ற ஐயோ செம கூட்டமாக இருக்குது. ஆனால் நம்ம இப்போ வந்து குளிச்சுட்டு தான் போகணும். கடலில் குளிச்சுட்டு. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குது கோயிலில். எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் போயிட்டு வந்திருக்காங்க. பேசுகிறாங்களம்மா ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. எல்லாம் அறிவிப்பு தானே, எல்லா லாங்குவேஜில் சொல்லிக்கிறாங்க. தமிழ் அது உள்ள வந்து 21 கிணறு இருக்கும் தீர்த்தம் குளிக்கிறது. கோயில் உள்ள 21 கிணறு இருக்கும். அதில் வந்து அந்த தீர்த்தம் ஒவ்வொரு வழி எடுத்து ஊற்றுவாங்க எல்லாருக்கும். அதுக்காக நாங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம். அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ் மாற்றிட்டு சாமி பார்க்கலான்ட்டு அது போகணும். வழியில் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. இது கடற்கரைனால சங்குலாம் விற்கிறாங்க. கேன் இந்த ராமேஸ்வரம் அந்த கடலில் இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கா இல்லை தீர்த்தம் தண்ணியாக சில கேன்லாம் விற்கிறாங்க. இன்றைக்கி வந்து அமாவாசை அன்னைக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். மார்கழி அமாவாசையில் தான் போயிருக்கோம். ராமேஸ்வரம் கடற்கரை. இன்னைக்கு அமாவாசைனால நிறைய பேர் திதி கொடுத்துருக்காங்க. ராமேஸ்வரம் கடலில் வந்து அலையே இல்லை, அப்படியே குளம் மாதிரி தான் இருக்குது இந்த கடற்கரை. ராமேஸ்வரம் கடற்கரை இன்னைக்கு அமாவாசை. பேக் வச்சுட்டு ஒருத்தர் நம்ம இருந்துக்கலாம். ராமேஸ்வரம் அலையே இல்லை. ஆமாம், அலை இருக்காது. இங்கே தெப்பக்குளம் மாதிரி தான் இருக்கும். அழுக்கு இப்போ நிறைய பேர் குளிக்கிறாங்கல்லம்மா, அதனால் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். அங்கே ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒன்று போகுது பாரு அந்த இடத்துல. இல்லை இந்த பாரு அங்கே ஒரு பிரிட்ஜு போட் போகிறதுக்கா. அதனால் கொஞ்சம் பெரிய அலை. இன்னைக்கு அமாவாசை அதனால் பெரிய அலையெல்லாம் வராது. இதே வேறு பீச் வந்தால் ரொம்ப அலையாக வரும்ல. திதி கொடுக்குறாங்க. திதி கொடுக்கறதுக்கு அங்கே வந்து ஒருத்தர் உட்காந்துருக்கு. திதி கொடுக்கணும். 2 விதமாக. ஒன்று வந்து குளிச்சுட்டு நேராக உள்ள போகிறவங்க போகலாம் போல, நேராக சாமி பார்க்குறதுக்கு. ஈரத்தில் எத்தனை இருக்குல்ல, அதில் வந்து நேராக சாமி எல்லாம் யாகம் வளர்க்கறதுக்காக வச்சுருக்காங்க. இல்லை அந்த பூஜை பண்ணுறதுக்கு இதுதான் கடற்கரையில் யாகம் முன்னோர்களுக்காக திதி அதுக்குள்ள அமாவாசைக்கு கடற்கரையில் குளிச்சுட்டு குடும்பமாக உட்காந்து பண்ணுறாங்க. குடும்பமாகவும் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்மளும் கூட உட்காந்து செய்யலாம் போல. குடும்பம் நம்ம குளிச்சுட்டு வந்தாங்க. நம்மளும் குளிச்சுட்டு தானே வந்தோம். தினமும் வந்துட்டானா? தினமும் வந்தாச்சா? நினைச்சியா மத்தல தலை நினைச்சியா? பின்னாடி வந்து முங்கிட்டு வந்தல. ஆமாம், கொஞ்சம் அவ்வளோதான் நமக்கு.
தாத்தா லாலிபாப்லாம் வாங்கி தரலாம் உனக்கு. நெட்டு ஜாலியா இருந்ததா உனக்கு? ஜாலி ஜாலி பீச்ல குளிச்சது. கவு தரலாம் வா, கவு தரலாம் வா. கவு தரலாம். இந்த மாடு கவு 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 மாடுக்கெல்லாம் அகத்திக்கீரை போடுறாங்க. ஆமாம், பேக் இருட்டா இருக்கு. கூட்டம் இப்போ கோபுர தரிசனம், ராமேஸ்வரம் கோயில் கோபுர தரிசனம். இது ஃப்ரண்ட் வியூவா பேக் வியூவா தெரியல. ஃப்ரண்ட்டாக பேக்கான்னு தெரியல. ஆனால் அதை போகும். சில்லறை தர சொல்லுங்க. சில்லறை எல்லாரும் 200 அங்கே டீகள் சில்லறை அவங்க வச்சுருக்காங்க. இது பண்ணாத ஆமாம், வாங்க போகலாம். எல்லாரும் வந்தாச்சா? நாங்கள் வந்து அந்த 21 தீர்த்தம் குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம். தீர்த்த நீராடிட்டு தெற்கு வாசல் வழியாக தெற்கு வாசல் கருப்பண்ணசாமி ஆலயம் நுழைவேன். கருப்பண்ணசாமி சாம்பார் கேட்டால் இன்னும் சாம்பார் அம்மா சாம்பார் தாயம்மா சாம்பார் தர மாட்டேன். சாம்பார் போதும். சாம்பார். ராமேஸ்வரத்தில் நாங்கள் டிஃபன் சாப்பிடுவோம். பின்னாடி வந்துட்டு இருக்கோம். நம்ம தெற்கு வாசல்ல உள்ள போனோம்ல. நான் சொன்னேன் பத்திரமா வாங்க, வலிக்கிட்டு விழுந்துடாதீங்க. நம்ம ஊரு தலைமை நம்மளுக்கு பின்னாடி உட்காந்துட்டு சாமி கும்பிட போனாலாம்டி, என்ன குறை வச்சுருந்தாலும் சாமிக்கு கீழே விழுந்துட்டாலாம்டி. ஐயோ ஆமாடி, நேற்று எனக்கு ஃபோன் வந்துச்சுடி அப்படின்னு நம்ம சொன்னோம். கூட்டா இது கூட்டு சாம்பார். என்னம்மா ஃபோன் எல்லாம் கோபுரம். அதான் பிடிங்க சார், இவங்கள இவங்க போன பிடிங்க சார், பிடிச்சி உள்ள போடுங்க சார்.
மண்டபம்லாம் தூண்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. எத்தனை தூண் இருக்குன்னே தெரியல. நிறைய தூண் ரொம்ப அழகாக இருக்கு. நாங்கள் அப்படியே ஃபோட்டோ கொடுப்போம். ரொம்ப தூண்லாம் இருக்குது. ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. எத்தனை தூண் இருக்குது தான் தெரிய மாட்டேங்குது. 10,000 பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுதான் வடக்கு வாசல். நம்ம இப்படி தானே போனோம். தெற்கு வாசல். ராமேஸ்வரம் வந்து சாமியை பார்த்தாச்சு. ஆமாம், அவனுக்கு பசிக்கும்ல. லேடிஸ் அங்கே போனோம். வெளிகோபுரம் மழை பெய்யுது, வெளியில் தூறல் போடுது. இந்த வேல் சூளம், நல்ல பெரிய சூளம் இருக்குப்பா. அம்மனுடைய சூளம் பெரிய சூளம் வச்சுருக்காங்க. வெளி என்ட்ரன்ஸ் நிறைய குழம்பு அப்படி வடியுது. விதவிதையாக இருக்க சாப்பாடு. லஞ்ச் மழை தான் ஒரே கம்மியாக இருக்கனால ராமேஸ்வரத்தில் அழகாக இருக்கு. சிவன் பார்க்கடல்